ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறானுங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, டேய் வாடா பூ அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்றான். அது கேட்ட ஃப்ரெண்டு வந்து பயங்கர கோவத்தில் மயிறு அது இதுன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக திட்டிட்டு அவன் போயிட்டான். இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சா அது நீர் விட்டு அணைக்கணும். ஏன்னா அது அப்படியே எரிய விட்டால் ஃபுல்லாக மற்ற இடத்துல பரவி நமக்கே ஆபத்தை ஏற்படுத்திடும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எரியிற நெருப்பில் மண்ணெண்ணையோ பெட்ரோலோ ஊற்றி நல்லா எரிய விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரியே பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு வந்து, டேய் அவன் பழைய மாதிரிலாம் கிடையாதுடா, அவன் பணம் வந்து அவனெல்லாம் மாறிட்டான், அவனுக்கு இப்போ கொஞ்சம் பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு, அவன் திமிரும் ஜாஸ்தியாயிருச்சு, நானே அவன்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன்டா, நானே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கேன் அவன்ட்டு அப்படின்ட்டு நல்லா ஏற்றி விட்டான். இன்னும் இவன் நினைக்கிறான், உண்மைதான் போல், நான் பழைய மாதிரியே பேசினேன், அவன் கொஞ்சம் திமிராக இது பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சு. உண்மை காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு கெட்ட வார்த்தை ரொம்ப நாள் கேட்காம ஒன்று கேட்டால் கோவம் வரதான் செய்யும். அவனுக்கு அந்த புதுசாக ஒரு கெட்ட வார்த்தை கேட்ட உடனே தான் அவனுக்கு கோவம் வந்துருக்கு. அது ஏன் காரணம்னா, அவன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நாளாக பழகாமல் இருக்கான்னு அர்த்தம். ஸோ புதுசாக கேட்டோன்னா கோவம் வந்துடுது. ஸோ இவன் சகஜமாக அவர் கெட்ட வார்த்தை போட்டு கூப்பிட்றான்னா, இவன் கூப்பிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னும் அந்த வாடா பூ அந்த மாதிரி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது யாராவது கெட்ட வார்த்தை போட்டாலே பிடிக்காது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ கெட்ட வார்த்தை போட்டாலே ரொம்ப கேட்டா எப்படி பேசுகிறாங்கிற மாதிரியே தோணும். ஆனால் அது கொஞ்சம் வாலி வயசு வரும்போது அது சகஜ நிலைக்கு மாறிடுச்சு. ஏன்னா அது கேட்டு 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 இதெல்லாம் பேசுகிற இதில் பேசும்போது இதெல்லாம் பேசினா தப்பு இல்லை போல் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனால் சின்ன வயசில் எப்படி இருந்தோம், கேட்டாலே கோரல, அதுதான் கரெக்டு. நான் மரியாதையாக பேசுகிறது தான் நிரந்தரம். மரியாதை இல்லாமல் பேச பழகிட்டு ஒரு 4 பொது இடத்துல அதே வார்த்தைகள் வந்துடுது.